Hello to all. So this is the first session of Geography Optional in 2020. Right? Okay, இப்போ இந்த செஷன்ல நான் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜியோகிராஃபி ஆப்ஷனோட இன்ட்ரோடக்ஷன் கமெண்ட் உள்ள போயிருக்கோம். இதுல நம்ம ஜியோகிராஃபி ஆப்ஷன் எதுக்காக செலக்ட் பண்ணோம், அது அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள், எப்படி கிளாஸ் இருக்கும், எப்படி கிளாஸ் நோட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம சிலபஸோட ஓவர்லுக், இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டே வரேன். இது கிட்டத்தட்ட ஒரு 1 hour போகும். சிலபஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படி தெரியலனாலும் அட்லீஸ்ட் ஜஸ்ட் அட்டன் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிருக்கலாம். எதுக்கான இந்த கம்ப்ளீட் இந்த டீடைல்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம படிக்க போற சப்ஜெக்ட் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சிடும். அதனால எக்ஸாம் எப்படி எல்லாம் நடந்திருக்கு, என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கம்ப்ளீட் ஐடியா ஆஃப் ஜியோகிராஃபி ஆப்ஷனல் உங்களுக்கு இந்த 1 hourல முடிச்சிடும். அதுக்கப்புறம் 1 hour நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ள போகும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம கோர்ஸ் பத்தி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வாட் யூ ஆர் டேக்கிங் கிளாஸ் நோட்ஸ் தட் வில் பி தி மெட்டீரியல் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். முடிஞ்ச அளவு கடைசி வரைக்கும் நீங்க எவ்வளவு நோட்ஸ் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கான மெட்டீரியல். ரைட்டா? இதுக்கப்புறம் எந்த புக்ஸும் ரெஃபர் பண்ண வேண்டாம். ஓகேவா? வேற எந்த நோட்ஸ் நீங்க படிக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறத இது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. இதே தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யூ ஹேவ் டு ஃபாலோ ஒன்லி நோட்ஸ் வாட் எவர் யூ ஆர் டேக்கிங் தி கிளாஸ். ரைட்? அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங், கிளாஸ் நோட்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ மெத்தடாலஜி ஆஃப் டேக்கிங் கிளாஸ் நோட்ஸ் நான் சொல்றேன். ஸோ எவ்ரி திங் வில் ப்ரொவைட் யூ இன் த இன்ட்ரோடக்ஷன் செஷன்ல. ரைட்டா? அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம செஷனுக்குள்ள போறோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தெரியல அப்படின்னாலும் நீங்க கிளாஸ் அட்டன் லிசன் பண்ணுங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா. வை டு சூஸ் ஜியோகிராஃபி ஆப்ஷனல்? ஓகே, நம்ம கிளாஸ்ல ஆல்ரெடி படிச்ச பசங்களும் கொஞ்சம் பேர் உள்ள இருக்காங்க, ஆல்ரெடி சப்ஜெக்ட் எக்ஸ்போஸ் ஆனவங்களும் இருக்காங்க, பட் நியூ கமர்ஸும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ தேர் ஆர் சம் பீப்புள் டசன்ட் நோ எனிதிங் அபவுட் வாட் இஸ் ஜியோகிராஃபி ஆப்ஷனல். அண்ட் அவங்களுக்காக நான் நிறைய விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கும். ஓகே, அது நான் சொல்றேன். அதனால எவ்ரிபடி get into the subject. இதுல நம்ம உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற விஷயத்தை எதுவுமே நீ விட வேண்டாம். So just listen everything because I have to manage all the type of students in my classroom. So எல்லாத்தையும் ஒண்ணா கேரி பண்ணிட்டு போனோம் அப்படின்னா நான் சப்ஜெக்ட்டுக்குள்ள என்ட்ரா இருக்க முன்னாடி எல்லாரும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். First, why to choose optional? Optional எதுக்காக நம்ம சூஸ் பண்ணோம்? First one is a clear syllabus. ஸோ அதாவது நீங்க கம்பேர் பண்ணும்போது நீங்க நிறைய ஆப்ஷன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ண முன்னாடி கூட நீங்க நிறைய சிலபஸ் பார்த்துருக்கலாம். பெரும்பாலான விஷயங்கள் யாராவது ஒப்பீனியன் கேட்டிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, ஜியோகிராஃபி சிலபஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வாஸ்டா இருக்கும். ஸோ வாஸ்டான சிலபஸ், ரொம்ப பெரிய சிலபஸ் கம்பேர் பண்ணும்போது அது ஈஸியாக படிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. இந்த வார்த்தை எனக்கும் சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மையான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் அ வாஸ்ட் சிலபஸ், இட்ஸ் டெக்னிக்கலி வி சே இட்ஸ் a very clear syllabus. What is the difference between clear syllabus and vast syllabus? Vast syllabus நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கிறது. ஆனால் கிளியர் சிலபஸ் அப்படின்னா கொடுக்குற விஷயங்களை தெளிவாக கொடுத்துருக்கிறது. அதாவது ஒரு டாபிக் கொடுத்துட்டு அந்த டாபிக்ல சப்டைட்டில் எல்லாம் உள்ள போட்டு என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத பர்ஃபெக்டா கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் கால்ட் கிளியர் சிலபஸ். அதனாலதான் எல்லா ஆப்ஷனும் பாத்தீங்கன்னா பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2ல மொத்தமா பேப்பர் 1ல 10 யூனிட்ஸ், பேப்பர் 10 யூனிட்ஸ் இருக்கு. டோட்டலா 20 யூனிட்ஸ். இந்த 20 யூனிட்ஸும் எல்லா சிலபஸும் ஒரே மாதிரி 20 யூனிட்ஸ் தான் ஜியோகிராஃபில இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்லயும் ஒவ்வொரு டாபிக் கொடுத்துட்டு அந்த டாபிக்ல சப்டிவிஷன் நிறைய போட்டிருப்பாங்க. என்னோட படிக்கணும் கொடுத்துருவாங்க. அதனால பாத்தீங்கன்னா சிலபஸ் ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா நம்ம கிளியரான இந்த டாபிக்ல சப்போஸ் இந்த டாபிக் இப்போ சைக்ளோன் இருக்குன்னா சைக்ளோன்ல வாட் டு ஸ்டடி 1 2 3 4 அப்படின்னு தெளிவா கொடுத்துருப்பாங்க. இப்போ மவுண்டன் பில்டிங்ல என்ன படிக்கணும் தெளிவா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால ஒரு சில ஆஸ்பிரண்ட்டுக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிற அந்த கிளாரிட்டியா சிலபஸ்லயே கொடுத்துருது அப்படின்னா இட்ஸ் எ வெரி கிளியர் சிலபஸ். அதனால நம்ம கொஸ்டின்ஸ்ல பார்க்கும்போது ரொம்ப கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு ஈஸியா புரியும். ஏன்னா இதை மட்டும் யூஸ் பண்ணிருக்க முடியும். இந்த டாபிக் என்ன இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அதனால ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நார்மலா ஃபேமஸ் எப்போ நான் சொல்றேன் அதே எக்ஸாம்பிள் நான் இங்கேயும் சொல்றேன். ஆல்ரெடி கேட்டவங்க திரும்ப கேட்டுக்கோங்க. ஒரு மளிகை கடைக்கு போறோம், மளிகை ஜாமான் வாங்க போறோம். ஸோ வீட்டுல அம்மா என்ன பண்றாங்க, மளிகை ஜாமான் வாங்கிட்டு சொல்லிட்டாங்க. கடைக்கு போய் மளிகை ஜாமான் கொடுங்க கேட்குறீங்க. நீங்க இமேஜின் என்ன நடக்குன்னு இமேஜின் பண்ணி பாருங்க. மளிகை ஜாமான் அப்படிங்கிறது ஒரே ஒரு வார்த்தை தான். ஆனா that one word, if you go to the grocery shop, it's not possible to buy anything because the grocery shop itself it's a completely grocery items. So அப்போ grocery item வாங்குறது அப்படிங்கிறது is not possible without having a list. சப்போஸ் அதுவே நீங்க ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துட்டு 1 2 3 4 அப்படின்னு பெரிய லிஸ்ட் இருக்கு. இந்த லிஸ்ட் யூ ஹேவிங் a more number of items-னா you go to the grocery shop, கடையில கொடுத்து கேக்குறீங்க. கேட்கும்போது என்ன தெரியும், so even though list is huge but it can be executable. It's called executable சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப எக்ஸிக்யூட்டபிள் சிலபஸ். அதான் சிவில் சர்வீஸ்ல ஜியோகிராஃபி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த சிலபஸ் இஸ் a clear syllabus and எக்ஸிக்யூட்டபிள் சிலபஸ். ஒரு சிவில் ஆஸ்பிரண்ட் ஈஸியா அதை படிச்சு எக்ஸாம்ல பிரசன்ட் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ that is the beauty of the geography optional, right? Number 1. Number 2, this is a combination of science, arts and humanities. எல்லாமே இதுல கலந்துதான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்களும் அதை படிச்சிட முடியும், ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்களும் படிச்சிட முடியும், ஹியூமானிட்டிஸும் படிச்சிட முடியும். அந்த மாதிரியான காம்பினேஷன்ல இந்த சப்ஜெக்டே இருக்கு. ஸோ பிசிக்கல் கான்செப்ட்ஸும் படிக்கிறோம். ஸோ
இதெல்லாம் ஆர்ட்ஸ் கான்செப்ட் இப்போ இதெல்லாம் நம்ம கல்ச்சரல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் படிக்கும்போது ஆர்ட்ஸ் விஷயங்களும் வரும். ஹியூமானிட்டிஸ், ஹியூமன் ஜியாகிரபி, பாப்புலேஷன் ஜியாகிரபி, செட்டில்மெண்ட்ஸ் படிக்கும்போது ஹியூமானிட்டிஸ் ஆஸ்பெக்ட்ஸும் உள்ள இருக்கும். அதனால நம்ம பாத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்ல நான் சயின்ஸ் பேக்ரவுண்டு நான் இது படிக்கலாமா, நான் ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட் படிக்கலாமா, ஹியூமானிட்டிஸ் பேக்ரவுண்ட், எவ்ரிபடி கேன் கம் டு சப்ஜெக்ட். அதுல அந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு எந்த டாபிக் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கோ அங்கிருந்து நீங்க ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன். ஸோ தட் இஸ் த பியூட்டி ஆஃப் தி சப்ஜெக்ட். எவ்ரிபடி கேன் ஈஸிலி கெட் டு தட். அதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா எனக்கு எந்த ஆப்ஷனும் கிடைக்கலையா, ஜியாகிரபி எடுத்தோம் பிரச்சனையே கிடையாது, கண்டிப்பா ஜியாகிரபி ஃபிட் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் டேக்கிங் ஜியாகிரபி இஸ் ரியலி ஹை, ரைட்? அதனால காம்படிஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம், நிறைய பேர் இருந்தால் காம்படிஷன் அதிகமா இருந்துச்சு. பட் how much you are pursuing a subject that will give you the mark. அதே மாதிரி மார்க் வாங்குறதுலயும் ஜியாகிரபி சப்ஜெக்ட் அடிச்சுக்க முடியாது, அவ்வளவு அருமையான ஒரு பாசிபிலிட்டி இருக்கிற சப்ஜெக்ட். யூ கேன் ஸ்கோர் வெரி வெல் இன் தி பர்டிகுலர் சப்ஜெக்ட். ஏன்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கும். நம்ம போக போக பார்க்க போறோம். we are going to see whatever in the subject அப்படிங்கிறது. and so it takes very less time to clear the complete the paper. அதாவது நீங்க வாஸ் சிலபஸ் சொல்றோம் இல்லையா, இந்த வாஸ் சிலபஸ் படிச்சு முடிக்கிறதுக்கு வெரி லெசர் பீரியட். அதாவது நார்மலா பாத்தீங்கன்னா ஜியாகிரபி ஆப்ஷன் படிச்சு முடிக்க ஒரு நியூ இயர் ஸ்டார்ட் பண்ற கேண்டிடேட் ஒரு 3 ல இருந்து 5 months இஸ் மோர் தென் எனஃப் டு கம்ப்ளீட் தி என்டையர். தட் இஸ் என்டையர் தி 20 யூனிட்ஸ் முடிக்கிறதுக்கு 3 to 5 months இருந்ததுன்னா போதும். தட் இஸ் மோர் தென் எனஃப் to clear it. So எனக்கு பேசிக்கே தெரியாது, I don't know anything about geography A to Z. I don't know zero. I am zero in geography, sir. Zero in a scientific concept is not a matter. We can start from a base. We can start from the base. Very important thing. Normally we used to start all the classes from the basics. Okay, fundamentals இருந்து we started. So நீங்க சப்ஜெக்ட்குள்ள வரும்போது ரொம்ப கிளியரா இருப்பீங்க. So the basics also now they are sometimes they are asking a question paper. ஓகேவா? அதனால நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பேசிக்ஸ் இருக்கு. அந்த பேசிக்ஸ்ல இருந்து தான் நம்ம அடுத்த டாபிக் போக போறோம். தென் we ended with the higher level of concepts, right? அதனால நீங்க பேசிக் ஸ்டார்ட் பண்ணாலும் you can maximum can end up with the final when you are seriously you are preparing with all the materials and all the homework whatever we are giving. 5 monthsல நீங்க தரவா சப்ஜெக்ட் முடிச்சிட முடியும் அப்படிங்கிறது ஒரு பியூட்டி இதுல, ரைட்? அடுத்தது விசுவலைசேஷன் ஆஃப் சப்ஜெக்ட் ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன சார் விசுவலைசேஷன் ஆஃப் சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்ம ஜியாகிரபி சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம எங்க போறோமோ நம்ம அது என்ன பண்ணலாம், நம்ம விஷுவலா பார்த்துட்டே இருக்கிறோம். wherever we go we can see it. If you're going to the mountain, you're going to the river, you're going to the forest, you are going to anywhere else, wherever you go you can visualize the subject completely. அது எந்த சப்ஜெக்ட்டுமே இல்லாத ஒரு பியூட்டி இந்த சப்ஜெக்ட்ல மட்டும் தான் இருக்கு, ரைட்டா? ஏன்னா நம்ம லைஃப் நம்ம 20 யூனிட் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த 20 யூனிட்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் நம்ம லைஃப்ல ரெகுலரா நம்ம பார்த்திருக்கோம், ஆனா அந்த சாதாரண விஷயங்களும் நம்ம தெரியாம இருந்திருக்கும் அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிய ஆரம்பிக்கும். இன்னொரு பியூட்டி என்னன்னா இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒன்ஸ் ஆஃப்டர் யூ ஆர் கெட்டிங் சர்வீஸ் ஆல்சோ இந்த சப்ஜெக்ட் மறந்துருவோம் அப்படின்னா மறக்கவே மறக்காது. மற்ற ஆப்ஷன்ஸ் மாதிரி படிச்சு சர்வீஸ் போனதுக்கு அப்புறம் கான்செப்ட் மறந்துருவாங்க. 2 years அப்புறம் சப்ஜெக்ட் நம்ம மைண்ட்ல இருக்காது. ஆனா இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் லைஃப் லாங் இந்த சப்ஜெக்ட் வில் பி இன் யுவர் மைண்ட் செட். மைண்டுக்குள்ள அப்படியே இருந்துகிட்டு இருக்கும். அதுதான் இந்த சப்ஜெக்ட் பியூட்டி. இது எப்பவுமே உங்க மைண்ட்ல இருந்து போகவே போகாது. பிகாஸ் இது உங்களுடைய it will enter into your life, enters into your thought. ஓகேவா? that's the beauty of the subject. அப்ப உங்க மைண்டுக்குள்ள உங்க தாட்ல என்டர் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க எங்கெங்கெல்லாம் போகலாம், wherever you go, whatever you do, whatever you perceive, எல்லாமே உங்க ஜாகிரபி பத்தி ஆரம்பிக்கும். once நீங்க you can see that உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட அப்சர்வேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, see before geography optional, after geography optional உங்களுக்கு தனியா பிரிச்சிருவாங்க. ஏன்னா before geography optional whatever you talk to the friends, how you perceive the world will be completely different once you complete your geography optional. that's the beauty. அவ்வளவு விஷயங்களா நம்ம லைஃப்ல என்ன இருக்கு, அவ்வளவு விஷயத்துல நம்ம ஒன்னா சேர்த்து தான் பார்க்க போறோம். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுங்க, ஸோ பர்சீவ் தி சப்ஜெக்ட் வித்தின் யூ. ஓகேவா? அதனால என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எப்பவுமே ஒரு சப்ஜெக்ட் படிக்கும் போது முதல்ல எக்ஸாமுக்குன்னு படிக்க ஆரம்பிக்காதீங்க. ஜஸ்ட் ட்ரை டு அப்சர்வ் தி சப்ஜெக்ட் அண்ட் டேக் தி சப்ஜெக்ட் வித்தின், உள்ள எடுத்துட்டு போங்க. தென் தட் சப்ஜெக்ட் வில் எக்ஸாக்ட்லி கிவ் யூ தி ரிசல்ட். ஓகே, அது நாம பண்ண போறோம். நம்ம எடுத்தோம்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ we are not going to see anything, but we give a complete idea about the mains exam and syllabus எல்லாம் கொடுத்துருவோம். when you go to this subject, we will not go by syllabus whatever given. We alter the syllabus based on our need. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம no. So we go through this subject. அப்போ சப்ஜெக்ட்டை நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் செட்டப்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருப்போம். பேஸ் ஆன் தி கன்வீனியன்ட். என்ன கன்வீனியன்ட்? உங்களுக்கான கன்வீனியன்ட். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கேண்டிடேட் எதை கொடுத்தா ஃபர்ஸ்ட் புரியும், ரெண்டாவது எது புரியும், மூணாவது we go to the sequence manner. அதனால என்ன சொல்லுவோம்னா, always never quit the class. தயவு செஞ்சு கிளாஸ் மிஸ் பண்ணாதீங்க. ஒன்ஸ் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டே கிளாஸ் கண்டினியூஷன் போயிடும். ஏன்னா நம்ம ஒரு செயினா கொண்டு போயிட்டே இருப்போம், நிறைய செயினா கொண்டு போயிட்டு இருப்போம். ஒரு விஷயம் படிச்சுட்டு இருப்போம், அதுல 4 விஷயம் விட்டுருவோம். அது எங்க வரும் அப்படின்னா ஆஃப்டர் 5-6 டேஸ்க்கு அப்புறம் அந்த கிளாஸ் கண்டினியூ ஆகும். ஏன்னா இதுக்கான பேசிக்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் கவர் பண்ணிருக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் நடக்கும் நம்ம டீச்சிங்ல.
அது நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டே வரணும். ஒரு நாள் கிளாஸ் மிஸ் பண்ணாலும் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய லாஸ் தான் இருக்கும். அந்த மிஸ் பண்ண கிளாஸ் அட்டன் பண்ண முடியுமா தாராளமா அட்டன் பண்ணிக்கலாம், அது நெக்ஸ்ட் பேட்ச்ல. ஆனா இதுக்கப்புறம் எப்படி கன்டினியூ பண்ணுவீங்க இந்த பேட்ச் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? நிறைய விஷயங்கள் அதனால புரியாம கூட உங்களுக்கு மட்டும் தனியா கிளாஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது பாசிபிள் கிடையாது. அதனால டோன்ட் மிஸ் எனி கிளாஸஸ், ரைட்? அது நான் இப்பவே சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இந்த விசுவலைசேஷன் சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால நம்ம சப்ஜெக்ட் ஜியாகிரபியை உங்க மைண்டில் கொண்டு போறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு நிறைய லைவ் எக்ஸாம்ல நான் உங்களுக்கு கோட் பண்ணிடுறேன். அடுத்தது மற்ற ஆப்ஷனல் மாதிரியா தான் ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்ல கொஞ்சம் எட்ஜ் இருக்கு. ஓகே, என்ன எட்ஜ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா நீங்க ஜிஎஸ் மெயின்ஸோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா பிசிக்கல் ஜியாகிரபி ரொம்ப ஷார்ட் and resources, industries, right? Resource industries and disaster management. So these are the major topics what is given in a GS. Even GS la koduthirupaanga. So it is not possible or GS candidate it's very not possible to complete all the physical geography concepts like geomorphology, right? Like geomorphology. We are join பண்றது Elcott. Okay, I'm giving an instruction. So those who are entering into the other names, please keep your names in Zoom app. So I want to see your name. Those who are registered participants, I want to see your name. So today in the class மட்டும் நான் allow பண்ணிறேன். But நாளையில இருந்து other namesல உள்ள login பண்ணீங்கன்னா நான் admit பண்ண மாட்டேன். So keep in mind. So don't mistake me. So this is for the safety of all the students. And யார் உள்ள வராங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். Okay, because நான் தான் இங்க அட்மினிஸ்ட்ரேட்டர், எனக்கு தெரிஞ்சிருக்கணும் யார் உள்ள வராங்க. ஸோ அதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை பண்றேன். ஏன்னா நான் இங்க பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நியூ நேமா இருக்குது, அது எங்க லிஸ்ட்லயே இல்லை. ஸோ நோ ப்ராப்ளம், அதுக்கு அட்டன் த கிளாஸஸ் வித் ஒரிஜினல் நேம் ஒன்லி. ஓகே, அடுத்தது அதனால ஸோ வி கண்டினியூ த கிளாஸ். இப்போ பிசிக்கல் ஜியாகிரபியில ஜியோமார்ஃபாலஜி இருக்கு. ஸோ ஜியோமார்ஃபாலஜி and climatology, oceanography, biogeography, environmental geography, these are all the components of physical geography. But single line la enna பண்ணிட்டாங்க இதுல GS ல physical geography, world physical geography கொடுத்தாங்க. That is a particularly application point of a concept, that is called a world physical geography. So it is not possible to cover all the concepts by a main candidate. They can go only with the present current affairs, some selected topics. But our geography optional candidate already they have covered everything in the paper 1 la 5 units la cover பண்ணிருப்பாங்க. We have some edge over them. Under the resources, industries, everything we can give some edge answer. So we can get some extra mark than the other candidates. Right? This is some extra point. Next, easy understanding of question. இது மற்ற சப்ஜெக்ட்ல ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நம்மளோடது. எப்படின்னு சொல்றீங்கன்னா, நம்ம ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா சிலபஸ் கிளியரா இருக்குது அப்படின்னு ஒரு இடத்துல. ஸோ இதுதான் வந்து ஆரம்பம் சரியா இருந்தா கடைசி எல்லாமே சரியா இருக்கு அப்படிங்கிறது தான். அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சிலபஸே கிளியரா இருக்கும்போது கண்டிப்பா கிளாஸ் சிலபஸ்ல இருக்கிற அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்டாகணும். அப்போ கண்டிப்பா சிலபஸ்ல இருக்கிற ஆல் வேர்ட்ஸ் கம்ப்ளீட்டா ஆல் வேர்ட்ஸ் இன் சிலபஸ் we are going to cover it. அப்படி இருக்கும்போது so you will very familiar with the topic whatever they are asking in the question paper. ஆன்சர் எழுதுறது அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணலாம், ரொம்ப ஈஸியா ஆன்சரா நீங்க எழுதி முடிச்சிடலாம். நல்லா பெரிய விஷயம் இல்லை, ரைட்? அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, so don't miss any topic, don't leave any topic unprepared before going to the examination. So that's a very very important thing. நீங்க எல்லா டாபிக்கும் படிச்சிருக்கணும், எல்லா டாபிக்கும் முடிச்சிருக்கணும். அது நம்ம நீங்க படிக்கணும். நாங்களே we will teach you everything. We teach you all 20 units. We will teach you all 20 units. The very important thing, நீங்க அந்த 20 units நான் கொடுக்குற மெட்டீரியல்ஸ் and whatever எல்லாத்தையும் நீங்க படிச்சு முடிக்கிறீங்க அப்படிங்கறதா முக்கியமான விஷயம். ரைட்டா? நடந்து முடிக்கும் போது படிச்சு முடிச்சிருந்தீங்கன்னா so once the course is over you are ready for writing exam அப்படிங்கிற மாதிரி போய்டும். ரைட்? ஓகே, அடுத்தது ஸோ மல்டி மோட் ஆஃப் ப்ரெசன்டேஷன். ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். ஏன்னா இதுல இப்போ ஒரு பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு அப்படின்னா அதுல வந்து சயின்டிஃபிக் மோட் ஆஃப் ப்ரெசன்டேஷன் தான் முடிக்க இருக்கு. நீங்க வந்து ஆர்ட்ஸ் ஹியூமனிட்டிஸ் எழுத முடியாது. நீங்க கோயிங் ஃபார் ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா, இப்போ லிட்ரேச்சர் இருக்கு, ஆர் மேபி கோயிங் ஃபார் ஒரு மேனேஜ்மெண்ட் பேப்பர்ஸ் இருக்குன்னா இந்த மாதிரி சப்ஜெக்ட் நீங்க ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் அந்த சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி தான் எழுத வேண்டியது இருக்கும். ஆனா அந்த ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் யூ கேன் ரைட் இன் சயின்ஸ், யூ கேன் ரைட் இன் ஆர்ட்ஸ், யூ கேன் ரைட் இன் ஹியூமனிட்டிஸ், எனி மேனர் யூ கேன் ரைட் பேஸ் ஆன் தி கொஸ்டின் ஃபார்மேட்ஸ். ஸோ உங்களுக்கு என்ன மோட்ல எழுத வருமோ அந்த மோட்ல நீங்க கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இஃப் யூ வாண்ட் டு ப்ரிப்பேர் சயின்டிஃபிக் ஃப்ளோ சார்ட்ஸ் போடணும், இல்லை ஒரு மேப்பை வரைய வேண்டிய இருக்கா, பிக்சர்ஸ் யூ கேன் ட்ரா எனிதிங் வாட் எவர் யூ வாண்ட். இதுல பியூட்டி என்ன பாத்தீங்கன்னா, இதுல
மேப் வரைகிறது ரொம்ப பியூட்டியான விஷயம். இதுல நிறைய பேருக்கு மேப் வரைய தெரியுமா தெரியாது எனக்கு தெரியாது, ரைட்டா? சார் எனக்கு மேப்பே வரைய தெரியாது, நான் படமே வரைஞ்சது கிடையாது அப்படின்னீங்கனாலும் நோ வரி அபவுட் தட். வி வில் கிவ் யூ டெக்னிக்ஸ் ஹவ் டு பிராக்டிஸ் இட். ஓகே, அந்த 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 சில மெத்தடாலஜி நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா hardly 1 week you can able to draw a very good world map and India. See, world picture நான் வரைய சொல்ல போறேன். World picture and India is very easily. ஐயோ வேர்ல்டு வரையணுமான்ட்டு பயந்துக்காதீங்க. There are some techniques to practice everything. ஏன்னா வரைகிறது அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு குழந்தை பிறகும் போது இந்த பூமியில, ஓகே, person is when he is born in the world, the only ability is they can draw. அது மட்டும் தான். Before writing, before speaking, if you are giving a pen to a child, he started to scribble on the papers. That is the drawing skill. அந்த டிராயிங் ஸ்கில் எல்லாத்துக்குள்ள இருக்கு. ஆனா பேஸ்ட் ஆன் அவர் சர்க்கம்ஸ்டான்சஸ், ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்ல அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காம we are not able to draw. நான் வரைஞ்சிருக்க மாட்டோம். பட் if we are giving an opportunity, you may draw a very good pictures in our examination. அதனால எல்லாத்துக்குள்ள அந்த திறமை இருக்கு. just you have to bring it out in your exam paper. அவ்வளவுதான். அதுக்கான ப்ராக்டிஸ் நம்ம எப்படி சொல்றேன் போக இந்த கிளாஸ்ல போகும்போது சொல்லிட்டே போறேன். so just you follow these steps whatever I am saying, that is enough. We can go that. So once நீங்க பிக்சர் வரைய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த பிரசன்டேஷன் அப்படிங்கிற ஒரு வேர்ட் இருக்கு பாத்தீங்களா, உங்க மைண்ட்ல நிறைய விஷயம் தோண ஆரம்பிக்கும். எப்படி பிரசன்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தோண ஆரம்பிக்கும். நீங்க பெஸ்ட் பிரசன்டேஷனை நீங்க கொடுத்துடலாம். நெக்ஸ்ட், how much we can score sir அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா we used to have a target of 300. ஓகே, 300 மார்க் வாங்கலாம்னு பிளான் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் 320. Now we are targeting 350. So 350 வரைக்கும் ஸ்கோர் வர ஆரம்பிச்சிருச்சு. So out of 500, so scoring 350 is a very 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 beauty thing. அவ்வளவு ஸ்கோர் பண்றீங்க அப்படின்னா this subject will give you a service. So நார்மலா மற்ற சப்ஜெக்ட்ல less than average வாங்கியிருந்தாலும் out of 250 நீங்க மற்ற சப்ஜெக்ட் ஓகே 250 is in every subject. If you are scoring 90 கூட, if you are scoring above 320 and 350 in a geography optional, you will be in the service. Not only in the simple list, you will be in the top list before 50 la irupinga. So that's the 50th rank la irupom. That is a very very important thing. அதனால நான் நிறைய மார்க்ஸ் ஷீட் முன்னாடி காமிக்கிறேன். அதுல வந்து ஜாகிரபி ஆப்ஷன்லயே சர்வீஸ் வாங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால ஆப்ஷனல் ஸ்கோர் பண்றது அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு கெட் இன்டு தி சர்வீஸ். அதே இந்த ஜாகிரபி ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப நாளாவே பண்ணி கொடுக்கும். அடுத்தது இந்த மினிமம் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கு. ஸோ வாட் பொட்டன்ஷியல் யூ ஹேவ், தட் ஹவ் யூ ஆர் பீயிங் அவுட் டு தி சப்ஜெக்ட் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள இருக்கிற எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ், எக்ஸ்ட்ரா டேலண்ட்ஸ் எல்லாமே இந்த சப்ஜெக்ட்ல எப்படி நீங்க உள்ள கொண்டு வர போறீங்க அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்க போகுது. கிளியர்? So this is the introduction to the optional. Why we have optional choice for civil service means examination. If you are selecting the geography option, that is the right choice for you, right? So we are here to take you to the success, but you should follow 100%, not even 99%, 100% whatever we say in the class, right? Next, so GSR, how many questions? So we have some facts. These are the facts we can take from we can get it from UPSC website. Okay, so normally padina 11 questions, normally padina 7 to 18 questions normally get it irupanga. 7 to 18 na suppose if you are keeping around 120 now 12 question nalum there will be 120 marks nearly we can get it from the geography in GS. This is a very good score. So this score actually minimum 120, average 120. So the 120 marks அப்படிங்கிறது one of the very good scoring marks, right? And not only that, அது போக allied subjects நிறைய இருக்கு. the environmental science, agriculture, economic development concepts இதெல்லாமே நம்ம ஜாகிரபில கவர் பண்ணிட்டே வந்துருவோம். அப்படி கவர் பண்ணும்போது these are the concepts also will give you additional mark. நான் அந்த additional mark பத்தி எல்லாம் பேசல. So here I am giving only purely geography point of view மட்டும் தான் மார்க் கொடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ அடிஷனலா பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர் இருக்கு, என்வாயன்மெண்டல் சயின்ஸ் இருக்கு. ஓகே, then we have disaster management, then we have economic developmental concepts. ஸோ இந்தியாவோட பாப்புலேஷன் இஷ்யூஸ், ஓகேவா, சோஷியல் ஜஸ்டிஸ் இதெல்லாம் நாம இதில் படிப்போம்னா ரீஜனல் பிளானிங் படிச்சிருவோம், ரீஜனல் பிளானிங் படிச்சிருவோம். ஸோ தீஸ் ஆல் தி ஃபேக்ட்ஸ் there are very important current affairs and concepts will be covered in geography because everything in the syllabus itself. And இதெல்லாமே extra marks what we are getting in GS based on our geography, right? And how many candidates are clear by using geography? So உங்களுடைய கான்ஃபிடன்ஸ்க்காக நான் சொல்றேன். என்ன சார் சக்சஸ் ரேட் 7.2%? நீங்க இந்த பர்சன்டேஜ் பார்க்காதீங்க. just see here how many people are clearing that examination. இங்க பாருங்களேன், every year nearly 200 members are clearing the examination. So compared to that, imagine பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நார்மலா ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரு 1000 மெம்பர்ஸ் கிளியர் பண்றாங்கன்னா இதுல அரௌண்ட் 200 மெம்பர்ஸ் யாரு ஆவரேஜா ஸ்டூடெண்ட் 200 மெம்பர்ஸ் ஜாகிரபி ஆப்ஷன் கிளியர் பண்றாங்க. ஸோ நியர்லி 1/5 ஆஃப் தி கேண்டிடேட்ஸ் யாரு ஜாகிரபி ஆப்ஷனல் கேண்டிடேட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ தட்ஸ் வை வி யூஸ் டு சே இது ரொம்ப ஃபேமஸ் ஆப்ஷனல். இதுல கிளியர் பண்ற நம்பர்ஸ் அதிகம், எக்ஸாம் எழுதுறவங்களும் அதிகம். ஓகேவா? அதனால நீங்க எக்ஸாம் எழுதுங்க, யூ ஆர் ப்ரிப்பேரிங் கம்ப்ளீட்லி வித் சம் பேசிக்ஸ் அண்ட் ப்ராப்பர் கண்டென்ட். கண்டிப்பா நீங்க இந்த ரெக்கமெண்டட் லிஸ்ட்ல கண்டிப்பா உங்களுடைய நம்பரும் இதுல இருக்கும். கிளியர்? ஓகே. ஜாகிரபி ஆப்ஷனல் பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் மார்க் டிசைட் பண்ணுது அப்படின்னு சொல்றேன். நாட் ஓன்லி ஜாகிரபி ஆப்ஷனல், ஈச் அண்ட் எவ்ரி எல்லா சப்ஜெக்ட்லயுமே மார்க் டிசைட் பண்றது ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்கு. அந்த ஃபேக்டர்ஸ் ஜாகிரபி ஆப்ஷனல் எப்படி நம்மளுக்கு அட்வான்டேஜா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். சார் மார்க் பத்தி பேச மாட்டேன்னு சொன்னீங்க அப்படிங்கிற அதுதான் சொல்ல வரீங்க. மார்க் பத்தி நான் பேச மாட்டேன், ஆனா யூ ஷுட் நோ வாட் ஆர் த திங்ஸ் இன் எக்ஸாமினேஷன். இந்த மைண்ட்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்ல போக வேற எவர் வி நீட் டு அப்ளை அப்படிங்கிற நான் சொல்லுவேன். அவங்க அப்ளை பண்ணா போது நாட் ஆல் த டைம் கீப்பிங் திஸ் கான்செப்ட் இன் யுவர் மைண்ட் while attending the class. அதெல்லாம் பண்ணவே வேண்டாம். ஸோ பிளைண்டா கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. வாட் எவர் இஸ் ஜஸ்ட் லிசன் இட். when I am giving some question, then apply the concept whatever I am saying along with this. அதுதான், that is the methodology, right? Okay. ஸோ நாம பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்ல நம்மளுக்கு மார்க் நல்லா வரணும் அப்படின்னா கொஸ்டின்ல இருக்கிற கொஸ்டின் நம்ம நல்லா முதல்ல புரியணும். That's a very important thing. We should have understanding of the question pattern clearly, right? I will explain you what is question pattern and how we should approach everything. We will see everything in the classes. ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா when you are asking question, these are the words will be in the question. These are words are called as a directional words. So கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். These are directional words. These directional words direct the answer how it should be. Suppose there is a topic இருக்கு, earthquake ஒரு டாபிக் இருக்கு. இந்த earthquake டாபிக்ல what we should write அப்படிங்கற இந்த directional word தான் டிசைட் பண்ணும். because earthquake topic will have a different kind of answers. அதுல discuss or evaluate or critically analyze or contemporary whatever it is coming அப்படிங்கற அந்த directional word will decide the content. அதுதான் உங்களுடைய கண்டென்ட் முடிவு பண்ண போகுது. ஸோ டோன்ட் பாதர் அபவுட் இது. எவ்ரிதிங் நம்ம கிளாஸ்ல ஒவ்வொன்றாக பார்க்க போறோம். ஸோ டாபிக் முடிஞ்சதுமே இந்த மாதிரியான ஒரு அனாலிசிஸ் இருக்கும். இந்த அனாலிசிஸ் நம்ம ஃபுல் டீடைலா நாம பார்த்துக்கலாம். கிளியர்? அடுத்தது ஐடென்டிஃபையிங் காம்பனன்ட்ஸ் ஒன்று இருக்கு. பட் ஐடென்டிஃபை காம்பனன்ட் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ல இருக்கிற ஒவ்வொரு வேர்ட்ஸும் அதுல எது வந்து ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் எது செகண்ட் காம்பனன்ட் அப்படிங்கிறதும் அது உள்ள ரிலேஷன்ஷிப் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்பதான் ஆன்சர் நம்ம எதை ஸ்டார்ட் பண்ணி நம்பர் 1 or ஸ்டார்ட் பண்ணி நம்பர் 2 அப்படிங்கிறது நமக்கு புரியும். So this understanding only will give you the mark. So the clear components of the question அப்படிங்கிறது எப்ப நமக்கு தெரிய வரும்னா if you are clear with the subject. Okay, subjectல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்கும் நீங்க கிளியரா பார்த்திருக்கீங்க அப்படின்னா then what they are asking in a question அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா புரிஞ்சிருக்கும். அதனால question component also you can easily identify. Then we can write answer very easily, we can score up. That's it. These components will reflect in subtitles. So அப்போ ஒரு கொஸ்டினோட சப்டைட்டில்ஸ் எவ்வளவு கிளியரா போட்டுருக்கீங்க அப்படிங்கிறத வச்சு நீ என்னோட whether the person has easily understood the question or not அப்படிங்கிறது ஈஸியா புரிஞ்சு. So how to create a subtitle அப்படிங்கிறதும் I will teach you. Subtitles should be created from the question only. So the question component, from the component we are getting subtitle. So from subtitle we are filling the answer. So this is the way how we are to exactly write the answer for the particular question அப்படிங்கிறதா மேட்டர். Okay, அப்போ அதாவது what they are asking we should write. Clear? What they are asking we should write. So somebody is giving voice break ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுதா? Is it now ஓகேவா? Is it okay now? யாராவது சேட் பண்ணுங்க. நான் ஓகே சார். ஓகே, thank you. Done. அடுத்து நம்ம சப்டைட்டில போட்டுட்டோம். சப்டைட்டில வந்து எப்படி போடுறோம்னா ஒரு கொஸ்டினை பார்க்கறோம், கொஸ்டினை பிரேக் பண்றோம். கொஸ்டின் பிரேக்ல கொஸ்டினுக்கு ரிலேட்டடான சப்டைட்டில நாம கொண்டு வைக்க போறோம். ஸோ தட் இஸ் இட்ஸ் an art. சப்டைட்டில் கிரியேட் பண்றது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஆர்ட். ஓகே, நம்ம ஆல்ரெடி சப்டைட்டில் கிரியேட் பண்ணிட்டு அப்படியே எழுதலாமா அப்படிலாம் முடியாது. கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி. ஸோ சப்டைட்டில் should be decide the answer writing pattern. அப்ப கொஸ்டின் the subtitle will be decided only from the question. அதுக்கான மெத்தடாலஜி நான் சொல்லி தரேன். சப்டைட்டில் பார்த்தாலே ஆன்சர் சரியா எழுதிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்தது so drawing pictures and drawing maps. This is a very very peculiar component. Okay, so pictures and maps அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். and geography is a spatial science. Geography is a spatial science. So we should have a clear understanding on pictures and the maps and everything. So அதனால நீங்க how to draw a picture, how to draw a map, how to draw a flow chart அப்படி எல்லாமே we will see in the class. Whatever I am drawing in a board, okay, so I'm going to use a whiteboard. I'm going to draw it. I'm going to write everything as like in my class. Okay, what I'm writing in a board, I'm drawing a board, right? You draw everything in your notebook. Right? So don't expect there will be some bookish material you can copy. No, nothing like that. So all the pictures we are going to create our own.
அதை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம், அதை தான் வரையவும் போறோம். ஏன்னா புக்ல இருக்க பிக்சர்ஸ் எல்லாமே நம்ம மைண்ட்ல வச்சுக்க முடியாது. அந்த பிக்சர் ரீப்ரொடியூஸ் பண்றது அப்படிங்கிறதும் நம்ம அதை திங்க் பண்ணி நம்ம டைம் போயிடும். அதனால we are creating our own pictures based on our understanding. That picture will give you the marks. அந்த மாதிரி கிரியேட் பண்ணி பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்க நிறைய பிக்சர்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. That is a worthy and மார்க் கிவிங் பிக்சர்ஸா அது இருக்கணும். ஸோ கிளியர் பிக்சராகவும் அது இருக்கணும். அதுக்கான டெக்னிக்ஸ் எப்படி இருக்கு, என்னென்னலாம் டேர்ம்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு கிளியரா சொல்லித்தரேன். ரைட். நெக்ஸ்ட் மேப் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. we are going to give a very important thing in our map. நார்மலா செகண்ட் டே ஆஃப் செஷன்ல நான் இன்னொரு மேப்புக்கான ஹேண்ட் அவுட்ஸ் கொடுத்துருவோம். ஓகே, மேப் ஹேண்ட் அவுட்ஸ் இருக்கும். ஸோ மேப் ஹேண்ட் அவுட்ஸ் கொடுத்து அதுக்கான ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லிடுவோம். பட் இங்கே அது பாசிபிள் கிடையாது. ஓகே, மேப்பை ப்ராக்டிஸ் எப்படி பண்றது அப்படிங்கிறது பாசிபிள் இல்லை. அதனால அதுக்குன்னு வேற ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு, எப்படி ஒரு மெட்டீரியல்ஸ் கொண்டு வந்து சேர்த்துறது, என்ன பண்றது அப்படிங்கிறதான ஒரு ஸ்ட்ராட்டஜி போயிட்டு இருக்கு. அது ஒன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் வில் ஸ்டார்ட் தி மேப்பிங் செஷன்ஸ். ஆனா எப்படி மேப்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற எக்ஸாம்ஸ் இங்க காமிச்சிடுறேன். அதுக்கான ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் டு டு த நான் உங்களுக்கு மேப் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன், தென் யூ ஸ்டார்ட் டூயிங் தி மேப்பிங் ஒர்க். ஓகே, ரைட். அண்ட் இன்ட்ரோடக்ஷன், கன்க்ளூஷன் அப்படிங்கிறது ரெண்டு முக்கியமான காம்பனன்ட் இந்த கொஸ்டின்ல. ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். Second, first point, we are understanding the question. Second point, identifying the component of the question. Number 3, subtitles and related pictures and the maps. And finally, we should have a proper introduction and conclusion. So these all the components will give you a best mark in your answer. Each and every answer will have some excellent mark. Your score will be very good score. It will take you to service.